ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. டைட்டா அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் இந்த புளி நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை குறகுறப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதுல 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் குறகுறப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. தக்காளியும் நீங்க ஃபைன் பேஸ்டா அரைச்சிடக்கூடாது. இப்போ இதுல நம்ம ஊற வச்சிருந்த புளி இருக்குல்ல, அதை அப்படியே சேர்த்துருங்க. இதையும் நல்லா அரைச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். உங்களுக்கு புளியில இருக்க கப்பி பிடிக்காதுன்னா நீங்க புளிய கரைச்சிட்டு அதை வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் ஓரளவு பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க விழுதை சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். நான் புளி ஊற வைக்கிறதுக்கு சுடு தண்ணி சேர்த்து 2-3 டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். நீங்க நார்மலான தண்ணியில கூட புளி ஊற வைக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ரசம் லேசா இது போல முறை கட்டி வர வரைக்கும் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான மிளகு ரசம் சூப்பரா தயாரிச்சு. ரசம் அதிகம் கொதிச்சிடக்கூடாது. முறை கட்டி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நீங்க எப்போதும் செய்யற சாதத்தை கொஞ்சம் குழைவா வடிச்சு வச்சுக்கோங்க. லேசா இது போல மசிச்சு விட்டுருங்க. ரசம் சாதத்துக்கு சாதம் நல்ல குழைவா இருக்கணும். இப்போ